பேசுறதுக்காக ஃபேக்கல்டி ஆஃப் மெடிசின் யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்பிலேருந்து ரஃபீக் தாத்தாக்கு நான் ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன். ரஃபீக் தாத்தா. தேங்க்யூ மேம். நான் பேசுறது வந்து தானே? யா ஆடிபிள். ஓகே, I'll share my screen. Okay, so assalamu alaikum everyone. So நான் கலைக்க போறது is about medicine. இந்த அவுட்லைன் பேசிஸ் பத்தி தான் இன்னைக்கு பேச போறேன். ஸோ மெடிசன் என்றால் அதுல எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பட் ஸ்டில் நான் சொல்றேன். அதுல டிகிரியோட பேர் வந்து பேச்சுலர் ஆஃப் மெடிசின் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி. அண்ட் யூஸ்வலாவே எவ்ரி இயர் 2000+ மேலதான் ஸ்டூடெண்ட்ஸ் இன்டேக் இருக்கும். அண்ட் நீங்க என்னென்ன யூனிவர்சிட்டிஸ் என்று பார்த்தா ஆல்மோஸ்ட் 12 ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் ஆல்சோ KDUலயும் இருக்கு மெடிசன். ஸோ இதை நான் லைக் ரீட் பண்ண போறது இல்லை. இந்த செட் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ்ல தான் வந்து யூஸ்வலா மெடிசின் கோர்ஸ் இருக்கிறது, MBBS இருக்கிறது. அண்ட் இப்போ நீங்க ரெக்குவயர்மெண்ட்ஸ் மாதிரி பார்த்தா யூஸ்வலா 2C அண்ட் 1S தான் கேட்குறேன். பட் ஸ்டில் இப்போ எல்லாருக்கும் அப்படி 2C அண்ட் 1S மினிமம் ரெக்குவயர்மெண்டா இருந்தாலும் பட் ZESCO என்ற ஒரு பேஸ் பண்ணி தான் வந்து யூஸ்வலா இன்டேக் இருக்கிறேன். ஸோ டிஃப்ரெண்ட் யூனிஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு ZESCO வேரி ஆகி கொண்டு இருக்கும். அண்ட் இது வந்து இப்ப நான் இதுல போட்டிருக்கிறது இஸ் பேஸ்ட் ஆன் ZESCO ரிலீஸ்ட் ஃபார் தி A-level எக்ஸாமினேஷன் 2023. பட் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி எவ்ரி இயர் ஒரு ஸ்லைட் சேஞ்ச் ஒன்று இருக்கும் ZESCOல. ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட்ல யூனிவர்சிட்டிஸ்க்கு ZESCO மாறும். அண்ட் யூஸ்வலி கலாம்பு யூனிவர்சிட்டிக்கு கொஞ்சம் கூடுதலா ZESCO இருக்கிறது. அண்ட் இப்ப நீங்க அகாடமிக்ஸ் அண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் படி பார்த்தேன்டா மோஸ்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸ்ல வந்து இப்ப கேட் அண்ட் ESA கேட் சொன்னா கண்டினியூஸ் அசஸ்மெண்ட். இப்ப ஸ்கூல்ல நமக்கு டேர்ம் எக்ஸாம் இருக்குமே, அது சம்வாட் அது மாதிரி தான் இருக்கும். கேட் அண்ட் ESA என்று சொல்றது எண்ட் ஆஃப் ஸ்ட்ரீம் அசஸ்மெண்ட். அது கேட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கடைசியா அதெல்லாம் கடைசியா இப்ப கேட்ஸ் சொன்னா அந்த டேர்முக்குரிய சப்ஜெக்ட்ஸ் மட்டும்தான் கேட்டிருப்பாங்க, கண்டென்ட் மட்டும்தான் எக்ஸாம்ல டெஸ்ட் பண்ணிருப்பாங்க. இப்ப ES என்று சொன்னா அந்த இப்ப 4 கேட்ஸ் இருக்கேன்டா, இந்த 4 கேட்ஸையும் சேர்த்து வச்சு கடைசியா ESA என்று சொல்ற எக்ஸாம்ல வந்து நமக்கு டெஸ்ட் பண்ணுவாங்க. சில யூனிவர்சிட்டிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பேராதனியல் எல்லாத்துலயும் வந்து செமஸ்டர் வைஸ் தான் போகுது. லைக் 6 monthsக்கு ஒருக்கா எக்ஸாம் வைக்கிறது. அண்ட் கலாம்பு யூனிவர்சிட்டி எடுத்தாண்டா அதுல வந்து கேட் பேஸ் பண்ணி தான் போகுது. கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் படித்தான் யூஸ்வலா நமக்கு எக்ஸாம்ஸ் வைக்கிறேன். அண்ட் இப்ப கரிக்குலம் என்று பார்க்க போக்கல இப்ப நான் சொல்ல போறது வந்து கலாம்பு யூனிவர்சிட்டியில இருக்கிற கரிக்குலம் பேஸ் பண்ணித்தான். அதுல எங்களுக்கு 5 ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு. பேசிக் சயின்ஸ் ஸ்ட்ரீம்ஸ், அப்ளைட் சயின்ஸ் ஸ்ட்ரீம், கம்யூனிட்டி ஸ்ட்ரீம், ஹியூமனிட்டி, சொசைட்டி அண்ட் ப்ரொஃபஷனலிசம் ஸ்ட்ரீம் அண்ட் கிளினிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீம். ஸோ இது மாதிரி 5 ஸ்ட்ரீம்ல ஒவ்வொரு ஸ்ட்ரீம்லயும் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் இயர் என்று பார்க்க போக்கல இதுதான் இப்ப நான் இங்க ஒரு டயக்ராம் மாதிரி இருக்கேன். அதுல வந்துதான் எந்தெந்த இயர்ல எந்தெந்த ஸ்ட்ரீம் படிப்போம் என்று சொல்லி நமக்கு சொன்னாங்க. அப்படித்தான் படிச்சுட்டு போறோம். ஸோ பேசிக் சயின்சஸ் ஸ்ட்ரீம்ல மெயினா 3 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், அனட்டமி, பிசியாலஜி அண்ட் பயோகெமிஸ்ட்ரி. அண்ட் ஃபர்ஸ்ட் இயர்ல நாங்க அதோட சேர்த்து கம்யூனிட்டி ஸ்ட்ரீமும் படிப்போம். கம்யூனிட்டி ஸ்ட்ரீம்ண்டா வந்து இப்ப அதுல ரிசர்ச் இருக்கு. அண்ட் தென் இப்போ என்னது கம்யூனிட்டி வைஸ்ல என்னென்ன நமக்கு செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிள் MOH பத்தி நாங்க படிக்கிற அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தான் கம்யூனிட்டி ஸ்ட்ரீம்ல செய்யறது. அது ஃபர்ஸ்ட் இயர்லயே எங்களுக்கு ஒரு கண்டென்ட் படிச்சு தருவாங்க. அண்ட் அடுத்து HSPS, அது ஹியூமனிட்டி, சொசைட்டி அண்ட் ப்ரொஃபஷனலிசம் ஸ்ட்ரீம். அதுக்கு HSPS என்று சொல்றேன். அது நீங்க நேத்து தெரிஞ்சிருந்தேன்னா அந்த பிசியோதெரப்பிலையும் சொல்லியிருப்பாங்க. அந்த ஸ்ட்ரீம்ல வந்து மெயினா வந்து எப்படி நாங்க ஒரு பேஷண்டோட கதைக்கிற, எப்படி அவங்கள ஹேண்டில் பண்ற, தென் எப்படி ஏதாச்சும் ஒரு லைக் அவங்களோட இப்ப பேஷண்ட்ஸ்க்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எப்படி நாங்க அவங்கள்ட்ட போயிட்டு நாங்க சேர்க்கணும், அந்த மாதிரி கன்செப்ட் தான் அந்த ஸ்ட்ரீம்ல சொல்லித்தாரு. ஸோ அந்த ஸ்ட்ரீம் யூஸ்வலா நமக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து தொடங்கி 4th இயர் எண்ட்ல மாதிரி அந்த மாதிரி முடியும். ஸோ இது 3மே ஸ்டார்ட் ஆகிரும் ஃபர்ஸ்ட் இயர்ல.
அண்ட் தென் பேசிக் சயின்ஸ் ஸ்ட்ரீம்ல வந்து அந்த 3 கேட்ஸ் படி எக்ஸாம் வச்சு கடைசியா இஎஸ்ஏன்ற ஒரு எக்ஸாம் இருக்கு. அது வந்து பேரியர் எக்ஸாம். இப்ப இப்ப நீங்க ப்ரீவியஸ் கோர்சஸ்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க வந்து ஜிபிஏ என்ற ஒரு சிஸ்டம் இருக்கு. இப்ப பேச்சுலர் ஆஃப் ஐ திங்க் பிஎஸ்சி பயாலஜிக்கல் சயின்ஸ் பிசிக்கல் சயின்ஸ்ல எல்லாம் வந்து ஜிபிஏ அந்த மாதிரி சிஸ்டம் இருக்கு. பட் எங்களுக்கு வந்து இந்த ஜிபிஏ என்ற ஒரு சிஸ்டம் இல்ல. பட் அது லைக் இன்ஸ்டெட் ஆஃப் தட் எங்களுக்கு இருக்கிற வந்து இந்த பேரியர் எக்ஸாம். ஸோ இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் இயர் தாண்டி செகண்ட் இயர் போறதுக்கு நீங்க அந்த இஎஸ்ஏ பேசிக் சயின்ஸ் ஸ்ட்ரீம்க்குரிய அந்த இஎஸ்ஏ எக்ஸாம் நீங்க வந்து பாஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு நமக்கு 4 attempts மாதிரி லைக் 2 attempts இருக்கும். ஃபர்ஸ்ட் 2 attempts இருக்கும். அந்த 2 attemptsலயும் ஃபெயில் ஆகினா நாங்க பேட்ச் மிஸ் ஆகி அடுத்த பேட்ச் ஜூனியர் பேட்சோட செஞ்சு பண்ணுவோம். பட் ஸ்டில் அப்படின்றதுக்கு ஆல்மோஸ்ட் எப்படியாச்சும் மத்த லைக் கலீக்ஸோட சப்போர்ட்டோட எல்லாருமே வந்து யூஸ்வலா பாஸ் ஆகிட்டு போறேன். அண்ட் தென் அடுத்த செகண்ட் இயர்ல தான் வந்து நமக்கு அப்ளைட் சயின்சஸ் ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் ஆகும். அப்ளைட் சயின்சஸ் ஸ்ட்ரீம் எடுத்தாண்டா நாங்க படிக்க போற சப்ஜெக்ட்ஸ் இஸ் பேத்தாலஜி, பார்மகாலஜி, parasitology அண்ட் மைக்ரோபயாலஜி. ஸோ நான் ஒவ்வொரு லைக் சப்ஜெக்ட்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஐ திங்க் ஓகே பட் பேத்தாலஜி அண்ட் ஒவ்வொரு டிசீசஸ் பத்தி படிக்கிறது. அண்ட் தென் பார்மகாலஜி லைக் pharmacology and drugs like medicines பத்தி படிக்கிறேன், மெடிக்கல் ட்ரக்ஸ் பத்தி. அண்ட் தென் parasitology parasites பத்தி படிக்கிறேன். அண்ட் மைக்ரோபயாலஜி மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அதுகள் பத்தி படிக்கிறேன். ஸோ அப்ளைட் சயின்சஸ் ஸ்ட்ரீம் எடுத்தா அது செகண்ட் இயர் அண்ட் தேர்ட் இயர் வரைக்கும் போகும். அண்ட் அதுல வந்து அதுலயும் இப்போ பேசிக் சயின்சஸ் மாதிரி நமக்கு கேட்ஸ் இருக்கு. அண்ட் தென் இஎஸ்ஏ இருக்கு. அண்ட் அந்த இஎஸ்ஏயும் நாங்க பாஸ் ஆகணும். அண்ட் அதுவும் ஒரு பெரிய எக்ஸாம். பட் தென் லைக் அந்த ஃபர்ஸ்ட் இயர் மாதிரி யூஸ்வலா நாங்க பேட்ச் மிஸ் ஆகி படுற இல்ல. யூஸ்வலி செகண்ட் டைம் செய்யற நேரமே லைக் நாங்க லைக் அது பேசிக்ஸ் மாதிரி தான் அதுக்கும் 4 attempts. அண்ட் தென் லைக் செகண்ட் attempt அது இஎஸ்ஏ செஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு attempt தருவாங்க. அண்ட் அதுக்கு பிறகு அடுத்த அட்டம் செய்யறது வந்து யூஸ்வலா ஜூனியர்ஸோட செய்யறது. பட் இது இந்த பேசிக் சயின்ஸ்க்குரிய அந்த லாஸ்ட் எக்ஸாம், அப்ளைடுக்குரிய லாஸ்ட் எக்ஸாம், கம்யூனிட்டி ஸ்ட்ரீம்க்குரிய லாஸ்ட் எக்ஸாம் அண்ட் HSPS-க்குரிய லாஸ்ட் எக்ஸாம்ஸையுமே வந்து ப்ரொஃபஸோரியல் இயர் அது வந்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் இயர் நமக்கு இருக்கிறேன். அந்த இயருக்கு போக முன்னாடி we have to like complete ESAs of applied sciences, community stream and HSPS. அது எல்லாமே நாங்க பாஸ் ஆகி இருக்கணும் அந்த இயருக்கு போறதுக்கு. அண்ட் அடுத்து கிளினிக்கல் சயின்சஸ் ஸ்ட்ரீம் எடுத்தா அது வந்து செகண்ட் இயர் மிட் ஆஃப் செகண்ட் இயர்ல மாதிரி ஸ்டார்ட் ஆகும். அண்ட் அதுதான் கடைசி வரை காட்டிலும் லைக் ஈவன் த ப்ரொஃப் இயர் எடுத்தா ஃபுல்லாவே கிளினிக்கல்ஸா தான் இருக்கிறது. அண்ட் கிளினிக்கல் சயின்சஸ் ஸ்ட்ரீம் தான் கிளினிக்கல்ஸ் அப்படின்ற ஹாஸ்பிட்டல்ஸ் போயிட்டு நாங்க அங்க பேஷண்ட்ஸ் வச்சு நாங்க படிக்கிறது. அண்ட் ஆல்சோ அதுக்குரிய லெக்சர்ஸும் நடக்கும். அண்ட் அதுக்குரிய கேட்ஸும் இருக்கு. ஸோ இப்படித்தான் 5 streams and cats and exams. தென் இப்போ எக்ஸாம்ஸ் பத்தி லைக் எக்ஸாம்ஸ் வந்து எடுத்தா இப்போ மார்க்ஸ் பத்தி பார்த்தா ஃபர்ஸ்ட் கிளாஸ் இஸ் 70 or above எடுத்தா ஃபர்ஸ்ட் கிளாஸ். அண்ட் தென் செகண்ட் கிளாஸ் செகண்ட் அப்பர் அண்டா 65 to 69 அண்ட் செகண்ட் லோவர் அண்டா 60 to 64. ஸோ MBBS லைக் த ஃபைனல் மார்க்ஸ் நமக்கு கிடைக்கிற வந்து எல்லா ஸ்ட்ரீம்ல இருந்தும் கண்ட்ரிபியூட் ஆகித்தான் வந்து ஃபைனல் நமக்கு மார்க்ஸ் கிடைக்க போறது. ஸோ இப்படி இந்த பேசிஸை வச்சுதான் இந்த லைக் கியூமுலேட்டிவ் மார்க்ஸ் வந்து எங்களுக்கு கிடைக்கிறது. அண்ட் மெடிசின்ல வச்சு பார்த்தாண்டா எப்படி நாங்க புக்ஸ் வச்சு நாங்க படிக்கிறோமோ, புக்ஸ் வச்சு நாங்க இன்ஃபர்மேஷன் நாங்க கேதர் பண்ணி படிக்கிறோமோ அதை விட இம்பார்ட்டண்டா வந்து நாங்க வந்து கிளினிக்கல்ஸ்ல போயிட்டு பேஷண்ட்ஸ் மூலமா நாங்க படிக்கிறது. ஸோ நாங்க கிளினிக்கல்ஸ் போகாம இருக்கல அது. பட் கம்பேர் இப்ப நாங்க புக்ஸ் வச்சு படிக்கிறதா பேஷண்ட் வச்சு படிக்கிற அந்த கம்பேரிசன் எடுத்தாண்டா பேஷண்ட்ஸ் வச்சு படிக்கிறது இஸ் லைக் மச் பெட்டர் தேன் புக்ஸ். ஸோ கட்டாயமா யூ ஹேவ் டு கட்டாயம் பேஷண்ட்ஸ் வச்சுதான் படிக்கவும் இன் மெடிசின். அண்ட் அதுதான் கோர்ஸ் டீடைல்ஸ் எப்படி போக போகுது அண்ட் சப்ஜெக்ட்ஸ் அதெல்லாம் இருந்தது. இப்போ இன்டர்ன்ஷிப் ஸோ நாங்க ஃபைனல் எக்ஸாம் எழுதுனதுக்கு போறோம். ஒரு 1 year மாதிரி யூஸ்வலா கேப் இருக்கிறேன். எப்படியும் ஃபைனல் எக்ஸாம் எழுதி ரிசல்ட்ஸ் வந்த உடனே நாங்க வந்து ஒர்க் பண்ண போறது இல்ல. ஆல்மோஸ்ட் 1 year மாதிரி 1.5 year மாதிரி கேப் இருந்து அண்ட் தென் ஒன்லி எங்களுக்கு ஒர்க் கிடைக்கும் கவர்மெண்ட்ல. ஸோ ஆல் த மெடிக்கல் கிராஜுவேட்ஸ், ஸ்ரீலங்கன் மெடிக்கல் கிராஜுவேட்ஸ்
ஒர்க் பண்ணணும் வந்து இன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஃபார் 1 year டியூரேஷன். இன்டர்ன்ஷிப் டியூரேஷன் வந்து 1 year. அண்ட் அந்த 1 yearல 6 months ஒரு ஃபீல்ட்லையும் 6 months இன்னொரு ஃபீல்ட்லையும் செய்யலாம். ஸோ 6 லைக் இந்த அந்த ஃபீல்ட்ஸ் என்னண்டா மெடிசின், சர்ஜரி, பீடியாட்ரிக்ஸ், obstetrics and gynecology. ஸோ இதுல இந்த நாள்ல ஏதாச்சும் 6 months செய்யணும். அண்ட் is it too hard என்ற கொஸ்டின் என்று கேட்டேன்டா, எஸ் இட் இஸ் டூ லைக் அது எப்படின்னா ஃபுல்லாவே நீங்க அந்த 1 year நீங்க வந்து நிறைய sacrifices எல்லாம் செஞ்சு இட்ஸ் லைக் 24/7 பேசிஸ் என்ற மாதிரி தான் சொல்றேன். அண்ட் 24/7 into 365 days என்ற மாதிரி தான் சொல்றேன். அந்த 1 year இன்டர்ன்ஷிப் பீரியட் அது இஸ் மோர் ஸ்ட்ரெஸ்ஃபுல் அண்ட் மோர் சாக்ரிஃபைஸ் செய்யக்கூடிய இயர். அண்ட் ஆல்சோ அட் த சேம் டைம் நிறைய படிப்பமும் கூட, லைக் நிறைய திங்ஸ் லேர்ன் பண்ணுவோம். அண்ட் லைக் அதுக்கு பிறகு நமக்கு எப்படி லைக் அதுக்கு பிறகு நாங்க இந்த ஃபீல்ட்ல இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இன்டர்ன்ஷிப் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அட் த சேம் டைம் நிறைய சாக்ரிஃபைஸும் செய்ய வேண்டியதா ஆகும். ஸோ ஆஃப்டர் MBBS எல்லாருமே மெடிக்கல் இன்டர்ன்ஷிப் முடிக்கணும். தென் மெடிக்கல் இன்டர்ன்ஷிப் முடிச்சதுக்கு பிறகு லைக் நமக்கு மைக்ரேட் ஆகணுமெண்டா வேற கண்ட்ரிஸ் போயிட்டு நாங்க ஃபியூச்சர்ல லைக் கண்டினியூ பண்ணணும்னு நினைச்சேன்டா நாங்க மைக்ரேட் பண்ணி அங்கங்க போகலாம். அண்ட் ஆல்சோ மைக்ரேஷன் என்று சொல்ல போக்கல யூஸ்வலி நிறைய பேர் போறது லைக் பர்சனல் ப்ரிஃபரன்சஸ்க்கு. அண்ட் ஆல்சோ other reason is for the salary as well. But sir, mostly common for countries is like UK, Australia and US and all. And அதுக்குரிய லைக் எக்ஸாமினேஷன்ஸ் அங்க போனதுக்கு பிறகு லைக் அதுக்குரிய எக்ஸாமினேஷன்ஸ் அங்க செய்யணும். அப்பதான் அங்க வந்து நமக்கு ப்ராக்டிஸ் பண்ண இயலும். ஸோ யூகே எடுத்த UKML எக்ஸாம் அண்ட் தென் ஆஸ்திரேலியா AMC எக்ஸாம் அந்த மாதிரி சர்டன் கண்ட்ரிஸ்க்குரிய சர்டன் எக்ஸாம்ஸ் நாங்க எழுதி பாஸ் ஆகினா அங்க போயிட்டு நமக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். And at the same time இந்த கண்ட்ரீஸ்லாம் IELTS அந்த இங்கிலீஷ் அந்த அதுக்குரிய எக்ஸாமையும் நாங்க செஞ்சு அதுலயும் பாஸ் ஆகும். ஸோ அது ஒரு மைக்ரேஷன் ஒரு பக்கம். ஆர்எல்ஸ் நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் கேரியராகவும் எடுத்து போகலாம். லைக் என்னது அட்மினிஸ்ட்ரேஷன் வைஸ் போறது, ஆர்எல்ஸ் லைக் ரிசர்ச் ஃபீல்ட்ல போறது, அந்த மாதிரி லைக் கம்ப்ளீட் பக்கம் போயிட்டு அதுக்குரிய what is it, the courses degrees செய்யலாம் like MPhil and PhD. And then you can become a professor and go like reach a higher level in academic side. And other than that you can hospitals that is like after internship during internship நம்மள house வச்சிட்டு then postgraduate படிச்சிட்டு part 1 part 2 exams செஞ்சு and then finally consultant ஆகலாம். ஸோ நான் இதை நான் ஷார்ட்டா சொல்லிட்டு போறேன் சின்ஸ் டைம் இஸ் லிமிட்டட்னால. அண்ட் தென் ஸோ நாங்கள் கன்சல்டன்ட் ஆகிறேன்டா 2 எக்ஸாம்ஸ் இருக்கு. அது part 1 and part 2 சொல்லலாம். ஸோ part 1க்கு அப்புறமா நாங்கள் ரெஜிஸ்ட்ரார் ஆகுவோம். ரெஜிஸ்ட்ரார் அண்ட் த பீரியட் லைக் ரெஜிஸ்ட்ரார் ஆகின அப்புறம் வி ஹேவ் டு நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கணும் கவர்மெண்ட் லைக் ஹாஸ்பிட்டல்ஸ்ல. அண்ட் அது த பீரியட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரார் அது வந்து ஒவ்வொரு டிகிரிக்கு வேரி ஆகும். 2 சர்டனுக்கு 3 அண்ட் தென் part 2 எழுதி சீனியர் ரெஜிஸ்ட்ரார் ஆகிறேன். அண்ட் தென் யூ வில் பிகம் அதுக்கும் நீங்க ஒர்க் பண்ணிட்டு அண்ட் தென் அப்ராட் போயிட்டு 2 years ட்ரைனிங் எடுக்கணும். அண்ட் தென் ஆக்டிங் கன்சல்டன்ட் ஆகி அண்ட் தென் கன்சல்டன்ட். ஸோ இப்படித்தான் போக போகுது. அண்ட் அட் த சேம் டைம் இப்ப நீங்க இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல பிரைவேட் கன்சல்டேஷன்ஸ்ல தான் இருக்கு தென் டிரெக்டா லைக் இன்டர்ன்ஷிப் அப்புறமா ஈவன் பிரைவேட் ஹாஸ்பிட்டலையும் போயிட்டு மெடிக்கல் ஆஃபீஸர் ஆகி அங்க இருந்து உங்களுக்கு போஸ்ட் கிராஜுவேட் ட்ரைனிங் கண்டினியூ பண்ணி இந்த பாத்ல போகலாம். ஸோ தட் இஸ் த ஃபியூச்சர் பாத்வே. And if you take the impact on life பத்தி பார்த்தேன்டா மெடிக்கல் ஃபீல்ட் இது வந்து கொஞ்சம் பிஸி. லைஃப் ஸ்டைல் இஸ் a sort of busy because நமக்கு ஆன் கால்ஸ் இருக்கும் and then casualties night shift இருக்கும் and also but at the same time and also responsibilities இருக்கும். at the same time பார்த்தேன்டா நமக்கு ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி வரும். என்ன சொல்றேன்டா ஒரு ரிகக்னிஷன் மாதிரி அந்த மாதிரி ஒரு வரும். அண்ட் ஃபைனான்சியல் ரெஸ்பெக்ட் எஸ்பெஷலி சேலரி பத்தி கதைக்கணும்டா டியூரிங் இன்டர்ன்ஷிப் எனக்கு எக்ஸாக்டா இந்த அமௌண்ட் தெரியாது. பட் ஸ்டில் லைக் ஆல்மோஸ்ட் நம்ம சேலரி கிடைக்க போறது இஸ் பிட்வீன் லைக் 50 to 60 அந்த மாதிரி ரேஞ்சில தான் கிடைக்கும். அப்படி கிடைச்சி இருந்தும் நாங்க 24/7 அந்த மாதிரி ஒரு ஒர்க் லைஃப் அந்த 1 year இன்டர்ன்ஷிப் பீரியட்ல இருக்கு. ஸோ அது ரொம்ப லைக் இட்ஸ் சார்ட் ஆஃப் பிஸி.
and at the same time societal and the expectations இருக்கும் and family and the expectation இருக்கும், so it's a sort of stress as well. அண்ட் இப்ப நம்ம யூனிவர்சிட்டி லைஃப்ல பார்த்தேன்டா லைக் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வருவோம். ஆனா அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல நிறைய விஷயங்கள் இருக்காது, பட் சம் இருக்கும். இப்ப என்னன்னு பார்த்தேன்டா மூவிஸ்ல காட்டுற மாதிரி எல்லாம் யூனிவர்சிட்டி லைஃப் இருக்க போறது இல்ல. ஸோ மோர் ஆர் லெஸ் இப்ப என்னதுன்னு சொன்னா லைக் நம்மளோட மத்த கோர்சஸ் ஃபாலோ பண்ற மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க லைஃப்ல லைக் யூனோ க்ரோ பண்ணிட்டே போவாங்க, நாங்க என்ன படிச்சுட்டே இருப்போம். ஸோ அதெல்லாம் பார்க்க லைக் அதுதான் இட்ஸ் லாட் ஆஃப் சாக்ரிஃபைசஸ் அண்ட் நிறைய பேஷன்ஸ் அண்ட் கன்சிஸ்டன்ஸ், லைக் நிறைய பேஷண்டாகவும் அந்த இதுல வந்து கன்சிஸ்டன்டாகவும் இருக்கும். அண்ட் ஆல்சோ நமக்கு ஜாப் கிடைக்கிறது வந்து இன்டர்ன்ஷிப் யூஸ்வலா இப்ப நாங்க லைக் வயசு கரெக்டான வயசுல அப்படி நாங்க யூனிவர்சிட்டி எல்லாம் ஜாயின் பண்ணிருந்தா யூஸ்வலா நமக்கு ஜாப் கிடைக்க போறது இஸ் தட் அரௌண்ட் 27, 26 பிளஸ் 27 பிளஸ் அந்த மாதிரி ஏஜ்ல. ஸோ அப்பதான் நம்ம ஏர்ன் பண்ணவே தொடங்கும். அண்ட் ஆல்சோ ஸ்டார்டிங் சேலரியே கொஞ்சம் அந்த மாதிரி லெவல்ல தான் இருக்கு. And so it's a lot of sacrifices and what is it, friends and family like what is it அதுக்கு அவங்களுக்குரிய டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்றது குறைவெல்லாம் இருக்கும். அண்ட் ஆல்சோ அட் த சேம் டைம் நாங்க இப்ப படிச்சிருந்தா இதோட படிக்கிறதுன்னு வி கான் ஸ்டாப். நம்மளோட அகாடமிக்ஸ் இதோட ஸ்டாப் பண்ணிடலாது, பிகாஸ் ஒவ்வொரு டிசீஸ் லைக் நியூ டிசீஸ் இமேஜ் ஆகிற நேரம் அதை பத்தி நாங்க அப்டேட்டடா இருக்கணும். அண்ட் மேனேஜ்மெண்ட் பிளான் அப்டேட்டட் வெர்ஷன்ல நமக்கு தெரிஞ்சிருக்கோம். அண்ட் ஆல்சோ லைக் ட்ரெஸ் கோட் பார்க்க போக்கல இப்ப யூனிவர்சிட்டிஸ்ல முஸ்லிம்ஸ் பார்த்தா அபாயாஸ் நின்று லவ் தான், லைக் தேர் இஸ் நோ எனி என்னது அப்ஜெக்ஷன்ஸோ என்ன ஒன்றுமே இல்ல ட்ரெஸ் கோட் பத்தி. பட் தென் மோர் ஆர் லெஸ் நாங்க ப்ரொஃபஷனலிசம் மெயின்டைன் பண்றதுக்கு நாங்க ஃபார்மல் அட்டாயர்ல கொஞ்சம் இருக்கோம். அண்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இப்ப யூனிவர்சிட்டி எடுத்தாண்டா லைக் படிப்பு வேண்டே எல்லா நேரமும் இருக்காது. லைக் வெளியில அப்படி நினைச்சதுக்கு நாங்க அப்படி இருக்கிற இல்ல. we have நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், கொரிய ஆப்ஷன்ஸ் லைக் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கிளப்ஸ் அண்ட் நிறைய அந்த மாதிரி நம்ம பர்சனலி டெவலப் பண்றதுக்கு அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸும் இருக்கு. ஸோ அதுலயும் நமக்கு இன்வால்வ் ஆகி ஸ்டடீஸோட சேர்த்து அதையும் பேலன்ஸ் பண்ணிட்டு நமக்கு போகலாம். ஸோ லைக் என்னது ஒரு மித் மாதிரி இருக்குதானே, லைக் எவ்ரி ஒன் திங்ஸ் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல்லா படிச்சுட்டே இருக்கேன்னு சொல்லி the truth is அப்படி இருக்கிற இல்ல. மெனி பீப்புள் இன்வால்வ் ஆகுற மத்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ல. ஸோ இது சும்மா மீம்ஸ் இருந்தது, ஸோ டைம் இல்லாத காரணத்துல ஸ்கிப் பண்றேன். அண்ட் ஸோ இந்த மீம் ஸோ இதுதான் நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வி ஸ்டடி. But still இவ்வளோ sacrifices and இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி நாங்க படிச்சு அண்ட் லைக் என்னது மத்த லைஃப் ஸ்டைல் மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைல் இந்த வயசுல இல்லாட்டியும் பட் ஸ்டில் the satisfaction that you get இன்னொரு ஆளோட ஃபேஸ்ல இருந்து ஸ்மைல் எங்களால வருதுன்னு சொல்லி அந்த ஸ்மைல் இது அந்த ஃபீலிங் தட் அவங்க ஹாப்பியா இருக்கிறது நம்மளால லைக் நாட் நம்மளால இல்ல, லைக் நாங்க செஞ்ச ஒரு ஹெல்ப்பால அவங்களோட லைஃப் பெட்டரா இருக்கு, அவங்களோட ஃபேமிலி ஹாப்பியா இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க ரியலைஸ் ஆகுற நேரம் that feeling is really good. So என்னது லைக் வாட் எவர் த சாக்ரிஃபைசஸ் நீங்க இவ்வளவு காலம் செஞ்சதுக்கு அதெல்லாம் வந்து திஸ் ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் ஸ்ட்ரெஸ் அதெல்லாமே வந்து மறைஞ்சு போயிடும் when you see the smile in your patient as like நான் மெடிக்கல் ஸ்டூடெண்ட். ஸோ நான் இன்னும் படிச்சுட்டே இருக்கோம். ஸோ பட் ஸ்டில் படிச்சுட்டு இருக்கிற நேரம் நம்ம கிளினிக்கல்ஸ்ல இருக்கிற நேரம் நாங்க பேஷண்ட்ஸ்க்கு ஏதாச்சும் லைக் அட்வைஸ் மூலியமாவோ வாட் எவர் இட் இஸ் நாங்க சின்ன ஹெல்ப் செய்யற நேரம் லைக் அவங்க எங்களை தேங்க் பண்ண போக்கல, லைக் தேங்கிங் தங்கச்சி தேங்க் அந்த மாதிரி எல்லாம் சொல்ல போக்கல, லைக் அதெல்லாமே மறந்து போயிட்டு லைக் யூ வில் கெட் அ நைஸ் ஜாப்ஸ், லைக் யூ வில் பி வெரி சாட்டிஸ்ஃபைட் ஆகும் அண்ட் யூ வில் ரியலி ஃபீல் குட். ஸோ தட் இஸ் லைக் த பிளஸ் பாயிண்ட் அண்ட் எல்லாத்தையும் சேர்ந்து மறைச்சிடும் that feeling. So that is all about medicine and thank you.
ஸோ இஃப் தேர் இஸ் எனி ஏதாவது கொஸ்டின் இந்த chat பாக்ஸில் போடுங்க. இன்ஷால்லா நாங்கள் அந்த பாஸ் பண்ணுறோம். Rafiqa, do you have time to answer some questions? Okay.